தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, நேற்று தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று பார்த்தோம். தொடர்ந்து 22வது வசனத்தை பார்க்கும்போது, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவோ, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவோ, உமது நாமத்திலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவோ என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். உடைய நாமத்துல பிசாசுகளை துரத்தினோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், அற்புதங்களை செய்தோம், அநேக காரியங்களை செய்தோமே என்று அவங்க தேவனிடத்துல சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். நீ செய்ததெல்லாம் உண்மைதான், உன்னுடைய ஊழியமெல்லாம் நீ எல்லாம் செய்ததெல்லாம் உண்மைதான். ஆனாலும் நீ கிரகமாக செய்யவில்லை, அக்கிரமாக அதை செய்தாய். அக்கிரம செய்யக்காரரே. கிரமம் என்றால் வேதத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி அவருடைய சித்தத்தை செய்கிறது, அவருடைய நோக்கத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி. தேவன் தந்த தாளந்துகளை, தேவன் தந்த ஆசீர்வாதங்களை, தேவன் தந்த ஊழியத்தை, தேவன் தந்த அபிஷேகத்தை தேவனுக்கு ஏற்ற விதமாக வேதத்தின்படி ஆவியானவருடைய நடத்தின்படி கிரகமாக செய்கிறது தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அதெல்லாம் சொல்ற, இங்க எல்லாம் என்ன செய்தான்? அபிஷேகம் பெற்றவன், அற்புதம் செய்தான், தீர்க்க தரிசனம் செய்தான், எல்லா விதமான காரியங்களையும் செய்தான். ஆனா அக்கிரமமாய் செய்தான், கிரமமா செய்யல, தேவனுக்கு ஏற்றபடி செய்யல. ஆகவே இதனால ஊழியம் செய்கிறவங்க விசுவாசிகள் ஒரு காரியத்துல கவனமா இருக்கணும். தேவன் அபிஷேகித்தது உண்மைதான், வரங்கள் உண்மைதான், அவர் தாளந்துகள் உண்மைதான். அதை எல்லாவற்றையும் கிரகமாக தேவன் விரும்புகிறபடி, தேவனுடைய வசனத்தின்படி, ஆவியானுடைய நடத்தலின்படி செய்கிறோமா அல்லது அதுக்கு விரோதமாக, எதிராக, அக்கிரகமாக எங்களுடைய விருப்பப்படி, எங்களுடைய சித்தத்தின்படி, எங்களுடைய லாபத்துக்கு, எங்களுடைய சுயத்துக்கு செய்து வாழுகிறோமா என்று ஒரு சிந்திக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இப்படியாக இங்கே பேசுகிறார். ஆவியானவர் தொடர்ந்தும் தெய்வத்துக்கு நேராக நடத்தத்தக்கதாக எங்களை வாழ வைக்கும்படி அவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போமாக. ஆமென்.